பெட்ரோலுக்கு லைன்ல நிக்கிற நேரத்துக்கு நான் சிங்கர்ல வந்து எலக்ட்ரிக் பைக் வாங்கினேன். அதுக்கு 45 GB ஃப்ரீயா தந்தாங்க. அதோட ஒரு ஹெல்மெட் ஒன்று ஃப்ரீயா கொடுக்குறோம். 2 years பேட்டரிக்கு வாரண்டி கொடுக்குறோம். மற்ற ஃப்ரீ சர்வீஸ் வந்து 2 சர்வீஸ். இத இப்படி ஃபுல்லா மடிச்சு டெப் மாதிரியும் 1 lakh டிஸ்கவுண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. ஆஃபர் ஒன்று போகுது. வருகின்ற தமிழ் புத்தாண்டு வரையுமே இங்கே பாரிய ஆஃபர் போய் கொண்டிருக்கு. 311 சோஃபா வெறும் 93,000 மட்டுமே. எங்கும் இல்லா விலையில் பிராண்டட் பிளாஸ்டிக் கதிரைகள் வெறும் 30,000 செலுத்தி மன்னார் சிங்கரில் லேப்டாப்பை பெற்றுக் கொள்ளலாம். அவங்க வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துட்டு அவங்களும் ஒரு ஐடியா ஒன்று தருவாங்க. உங்களோட ஐடியா வந்து கேட்பாங்க. கேட்டு போட்டு வந்து உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபுல் ரூம் செட்டும் 2,45,000 மட்டுமே. இந்த ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல டிஸ்கவுண்டோட போது 43,000 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளலாம். ஹெவியா அதான் ஜென்ஸ் பைக் ஈக்குவலாக அடிச்சிருக்கிறாங்க. நல்ல பாவனை இருக்கு. டூயல் கிளச் தான். மற்ற வந்து டேங்கை சொல்ல போனால் வந்து 60 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க் உண்டு. 45 ஹோர்ஸ் பவர். அதாவது அமெரிக்கன் டெக்னாலஜியோட உருவாக்கப்பட்டது தான் வேர்ல்பூல் பிராண்ட். இது வந்து 13 கிலோ. விலை குறை வேண்டாம். இந்த சைட்டில் A35Eன்னு சொல்லி ஒரு மாடல் இருக்கு. இது வந்து உங்களுக்கு 1 லிட்டர் கெப்பாசிட்டியோட இருக்கும். 1 லிட்டர்னு சொன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ அரிசி அப்படி. இங்க ரேஸ்லன்னா 9,000ல இருந்து 60,000 வரைக்கும் இருக்கு. இன்வெர்டரும் இருக்கு, நான் இன்வெர்டரும் இருக்கு. சாம்சங் ஃப்ரிட்ஜஸ் மட்டும் வந்து கம்ப்ரஸருக்கு 20 years வாரண்டி தருவாங்க. லாபம். இதில் காசை மிச்சப்படுத்திக் கொள்வது நல்ல வாய்ப்பு. இந்த எலக்ட்ரிக் பைக்காக நாங்கள் யூஸ் பண்றது. இதை நாங்கள் சொல்லுவோம் SPM மேட்ரஸ்ன்னு சொல்லி 2 பக்கம் வந்து ஸ்ப்ரிங்கோட வரும். 85 இன்ச்சி ஸ்மார்ட் போர்ட் நீங்க எதுவும் எடுத்துக்கலாம். 32 இன்ச்சி டிவில இருந்து 100, 120 மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். 375க்கு நாங்க கொடுக்குறோம். 300 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறீங்கன்னு சொன்னா 365 நாளைக்கு கால்குலேட் பண்ணி பாருங்க. இங்க போக முடியாது. அதே 1 லட்சத்துக்கு மேல போயிரும். 80 கிட்ட வரும். அதை விட இன்னும் வந்து இன்ஜின் ஆயில் மாற்றுவீங்க ஒரு மாதம். வணக்கம், நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்கள் இப்போ நினைக்கமாண்டா மன்னார் நகர மத்தியில் கிராண்ட் பசார் வீதியில் அமைந்துள்ள மன்னார் சிங்கர் ஷோரூமில். இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சாமான், ஃபர்னிச்சர் எல்லாத்துக்குமே பாரிய விலக்களி ஓட்டிக்கணும். இன்றைய பார்த்தீங்கன்னா 3ஆம் மாதம் 3ஆம் தேதி வருகின்ற தமிழ் புத்தாண்டு வரையுமே இங்கே பாரிய ஆஃபர் போய் கொண்டிருக்கு. எலக்ட்ரிக் சாமான், ஃபர்னிச்சர் மட்டும் இல்லாமல் இதில் நல்ல வாகனங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்குமே பாரிய விலக்களி ஓட்டிக்கணும். இப்போ எல்லாருக்குமே தெரியும் பெட்ரோல் பிரச்சனை. பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஈரானில் சண்டை தொடங்கின பிறகு பாரியெல்லாம் இலங்கை முழுவதுமே பாரிய லைனில் நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்கு பாரிய ஆஃபர் போட்டிருக்கணும். என்னென்ன ஆஃபர் போகுது என்று எல்லாம் கொஞ்சம் சொல்லலாம். வாங்கோ, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. இந்த முறை என்ன ஆஃபர் போட்டிருக்கீங்க? இந்த முறை இன்னைக்கு 3ஆம் தேதி. இன்னைக்கு 3ஆம் தேதியிலேருந்து வர தமிழ் நியூ இயர் மட்டும், தமிழ் நியூ இயர் முடிஞ்சு ஏப்ரல் மந்த் முடியும் மட்டும் ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருக்காங்க. ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் போகுது. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே போகுது. ஸ்பெஷலாக சொல்ல போனால் வந்து வெஹிக்கிள்ஸ், பைக்காக இருந்தாலும் சரி, டிராக்டராக இருந்தாலும் சரி, ஆட்டோவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஒன்று போகுது. எங்கண்டா மன்னார் சிங்கர் ஷோரூமில். பெட்ரோலுக்கு லைன்லே காலம் போகுதா? கவலையை விடுங்க, உங்களுக்காகவே புத்தம் புதிய அறிமுகம். பெட்ரோல் லைனுக்கு குட் பாய் சொல்ல மன்னார் சிங்கருக்கு வாங்க. எலக்ட்ரிக் பைக் எடுத்துகிட்டு போங்க. இப்போ ஸ்பெஷலாக வந்து இந்த பீரியடில் நாங்கள் எலக்ட்ரிக் பைக்குக்கு ஆஃபர் போடுறோம். எப்படின்னு சொன்னால் இப்போ எங்கிட்ட சொல்ல போனால் வந்து டைல்ஜி, லிமான்னு சொல்லி 2 மாடல் பைக் ஸ்பெஷலாக இருக்குது. டைல்ஜி பைக்கை சொல்ல போனால் வந்து 550, 475ன்னு சொல்லி 2 விலையில இருக்குது. இது வந்து டைல்ஜின்னு சொல்கிறது 550க்கு இருக்குது. 475க்கும் இன்னொரு மாடல் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் பார்க்க போனால் இந்த இருக்குது. இது வந்து 475ன்னு சொல்கிறேன். இதுவும் டைல்ஜி தான். நீங்கள் டைல்ஜியாக இருந்தாலும் சரி, லிமா பைக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கும்போது இதில் நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள். ஸ்பெஷலாக வந்து 45 LED டிவி ஒன்று தருவோம். அந்த டிவி போட்டிருக்கோம். 45 LED டிவி ஒன்று தருவோம். அதோட வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக தருவோம். மற்ற 2 years பேட்டரிக்கு வாரண்டி தருவோம். இன்னும் வந்து சொல்ல போனால் வந்து மற்ற பைக்கில் கொடுக்குற மாதிரி நாங்களும் 2 ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம். அதோட ஹெல்மெட் ஒன்றும் ஃப்ரீயாக தரோம். வந்து இப்போ எலக்ட்ரிக் பைக்கில் இவ்வளோ ஃப்ரீயாக போகுது. எலக்ட்ரிக் பைக்கை சொல்லும் போது நீங்கள் கேஷுக்கும் எடுக்கலாம், லீஸுக்கும் எடுக்கலாம். இப்போ லீஸ் போட்டிங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு ஹாஃப் பேமெண்ட் பே பண்ணணும். இப்போ 550ன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து 275 பே பண்ணணும். நிஜத்தை வந்து லீஸில் போட்டு தந்தால் இப்போ அவரேஜா பார்க்கும்போது மந்த்லி வந்து 16,800 அப்படி வரும். அதான் 16,800 ரூபா அப்படி முடியும். இதுக்கு வந்து ஒரு ஃபுல் சார்ஜ் ஆக டைம் தேவை. 6 to 8 ஹவர்ஸ்ல வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணலாம். நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னு சொன்னா 120, 130 கிலோமீட்டர்ஸுக்கு வந்து போகலாம். ஒரு ஃபுல் சார்ஜ்ல 120, 130 போகலாம். மற்ற வந்து பிரேக் எல்லாம் சொல்ல போனா வந்து டிஸ்க் பிரேக் தான். நீங்க டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. சரி சரி. இது வந்து என்ன கலர்ல வருது? இதுல வந்து எங்கிட்ட ஒயிட் இருக்குது, அப்படி ரெட் கலர்ல வரும், மற்ற கிரே கலர்ல வரும், இந்த அப்படி கிரீன் மாதிரி ஒரு கலர்ல, அப்படி 4 கலர்ல வருது. மற்ற இதை தவிர்த்து ப்ளூ கலரும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம்.
ஓகே, இந்த இந்த பைக்குகளுக்கெல்லாம் லீசிங் என்ன மாதிரி? ஓமண்ணா, இது நாங்கள் சென்டர் ஃபினான்ஸ் வந்து நாங்கள் வந்து லீஸ் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சிங்கர் கூட நாங்கள் செய்து கொண்டு போகிறோம். 475 பைக்கோட ப்ரைஸ் டோட்டலாக வரும். 475க்கு நீங்கள் 2,37,500 டவுன் பேமெண்ட் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் லீஸ் எடுத்து கொண்டு போகலாம். மாதம் 14,400 காசு உங்களுக்கு மந்த்லி ரெண்டில் வர போகுது. 4,70 லீஸ் போட வேண்டியிருக்கும். 2,37,500 நீங்கள் கட்டினீங்கன்னா லீஸ் எடுத்து கொண்டு போகலாம். ஆனால் நீங்கள் நார்மலாக நீங்கள் இப்போ எவ்வளோதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பெட்ரோலுக்கான செலவு? பெட்ரோல் மந்த்லினா அப்படி 7,000 8,000 கூட வரும். பெட்ரோல் எடுப்பீங்க எப்படி போகும்? இப்போ நார்மலாக வந்து இந்த சிச்சுவேஷனில் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா சில நெருக்கடியாக இருக்குது. அதோட பிரச்சனை நான் போய் லைனில் ஒரு 2 மணி நேரம் காய வேண்டியது. இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்காமல் நாங்கள் அவசர தேவைக்கண்டா இந்த பைக் ஏண்டா நார்மலாக ஜென்ஸ் பைக் வந்து ஒரு 7 லட்சம் வரைக்கும் போகுது. இது அந்த ப்ரைஸ் இல்லை. ஆனால் 7 லட்சம் எடுத்தாலும் இது வந்து உங்களுக்கு அவசர தேவைக்கு எப்போ நீங்கள் யூசேஜ் பண்ணிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கலாம். அதோட பெட்ரோலுக்கு நார்மலாக 8,000 வச்சு மாசமா போகும். குறைஞ்சது 8,000 போகும். அதோட ஒரு 7,000 ரூபா கொஞ்சம் காசு கூட கட்டிட்டீங்கன்றதான் இதுக்கு நீங்க பைக்கு நீங்க எடுக்கக்கூடிய 14,000 ரூபா கட்டுற மாதிரி வரும் உங்களுக்கு. அப்ப நீங்க அதை பத்தி யாரும் காத்துட்டு இருக்க தேவையில்லை. எங்க அவசர தேவைக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்க கம்பெனி சம்பந்தமான ப்ராடக்ட் உங்களுக்கு இருக்கு வேண்டாம், வாரண்டி கனகாலம் ப்ராடக்ட் 14,000 ரூபா 2 இயர்ஸ் கட்டினாலே இந்த பைக் 2 வருஷம் கட்டினீங்கன்னா ஓகே. சொல்ல போனா ஸ்கூட்டிக்கும் இதுக்கும் எந்த டிஃபரெண்டும் இல்லை. நல்ல அளவான பெரிய ஸ்பேஸ் அழகா இருக்குது. மற்றது பெரிய ஸ்பேஸ் இருக்குது. மற்ற நல்ல பிக்கப் இருக்குது. பேட்டரி நல்லா ஹெவி தான். பைக் அவ்வளவு சாஃப்ட் அண்ட் இல்ல, ஹெவியா. அதான் ஜென்ஸ் பைக் ஈக்குவலா அடிச்சிருக்காங்க. நல்ல பாவனை இருக்குது. இப்போ மன்னார்ல வந்து இந்த சென்ட்ரல் ஃபினான்ஸ் மூலமா இந்த 2 பைக்கே மறுபடியும் வேணும். கட்டாயம். ஓகேண்ணா, அப்ப இந்த இதுக்கு நம்ம டைல் ஜிக்கிற மாதிரி ஓமண்ணா, இது வந்து சிங்கிள்ல டெயில் ஜி. இந்த மாடல் வந்து பிரைஸ் டோட்டல் பிரைஸ் வந்து 550 போகுது. நீங்கள் 50% லீஸ் கட்ட வேண்டியிருக்கும். 50 நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டி மிச்சம் லீஸ் போடலாம். 2,75,000 ரூபா நீங்கள் லீஸுக்கு போடக்கூடிய குவாலிஃபை ஆகலாம். சரியா? அப்படி போட்டால் 2 வருஷம் தான் நீங்கள் லிமிட்டாக போடலாம். போட்டிங்கன்னா 16,690 மாதம் கட்டு காசாக வரும். சரி சரி. மற்றது உங்களுக்கு அதாவது இந்த ஜென்ஸ் பைக் நோம்பா நீங்கள் எடுக்க போனீங்கன்னா எப்படி 6 லட்சத்துக்கு மேலாம் வரப்போகுது. 6 லட்சம் இல்லை, 7 லட்சத்துக்கு மேலாம் வரப்போகுது. அதை விட பார்க்கல இது 5,50,000 தான். பட் ஆனால் சர்வீஸ் காலம் கூட உங்களுக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடினாலும், அதாவது பேட்டரியோட கெப்பாசிட்டியை சொல்கிறேன், எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் ஓடினாலும் உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு அவங்க ஒரு சர்வீஸ் ஒன்று தருவாங்க, வாரண்டி கொண்டு தருவாங்க. அந்த பேட்டரிக்கான வாரண்டி அது நீங்கள் அதாவது லிமிட்டட் இல்லை, எவ்வளோ கிலோமீட்டர் பாவிச்சாலும் 2 இயர்ஸ் வாரண்டி தருவாங்க. அப்படி ஒன்று இருக்க மாதிரி நான் சொன்ன இந்த மாத கட்டு காசோட சேர்த்து ஃபர்ஸ்ட் இயர் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். ஃபர்ஸ்ட் இயர் இன்சூரன்ஸ் நீங்கள் கட்ட தேவையில்லை. செகண்ட் இயர் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணால் காணும். சரி சரி. அந்த அப்படி ஒரு ப்ரொமோஷனாக போய் கொண்டு இருக்குது. சொல்ல போனால் உண்மையில பெட்ரோல் பைக்கை கூட இது வந்து எவ்வளோ லாபம், நல்ல அட்வான்டேஜ் வந்துருக்கு, நல்ல லாபம். இதில் காசை மிச்சப்படுத்திக் கொள்வது நல்ல வாய்ப்பு இந்த எலக்ட்ரிக் பைக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறது. நாங்கள் பெட்ரோல் சும்மா 500 அடிக்க தெரியல. ஆனால் பெரிய செலவு அதுக்கு போய் கொண்டு மாதம் சரியான ஒரு செலவு பெட்ரோலுக்கு கண்டு போய் கொண்டு. சாதாரணமாக நாங்கள் ஒரு 8,000 10,000 சொல்லலாம். ஆனால் அதை விட கூட தான் 500 அடிக்கிறது தெரியுது. அதான் இப்போ இருக்கிற பொருளாதார நிலைமை நெருக்கடியோட பார்க்கும்போது குறைவான விலையோட, அதாவது ஒரு தவணை காலமும் பெரிய அமௌண்ட்டும் இல்லை, 16,600 பெரிய பிரைஸும் இல்லை. அப்போ அப்படின்றது நாங்கள் யூஸ் பண்ணுறது பெரிய வாய்ப்பு இருக்கு. நம்மளோட சென்ட்ரல் பிரான்ச் வந்து மன்னார்ல எங்க இருக்கு? எங்களோட சென்ட்ரல் பிரான்ச் வந்து இங்கே மன்னார் உப்புக்குளம் வீதியில் இருக்குது. நாங்கள் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேணுமா இருந்தால் என்ன நம்பரை சொல்கிறேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 077 50 57 59 5. சரி. என் பேர் பிரசாந்த். நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம். சரி. அன்னை தடவை நீங்கள் வந்து எந்த பைக்குமே லீஸ் செஞ்சு எந்த பைக்கும் நீங்கள் கால் பண்ண. இது வந்து எலக்ட்ரிக் பைக் மட்டும் இல்லாமல் பெட்ரோல் பைக் சஃபாரி அதுக்கும் தேவையான சஃபாரிக்கும் செய்துக்கோங்க. சரி. சஃபாரிக்கு இன்னும் எங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் வர இல்லை. பட் ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கு இந்த டெயில்ஜி ப்ரொமோட் தான் போய் கொண்டு இருக்குது. வந்தால் கட்டாயம் நாங்கள் செய்து கொடுப்போம். சரி. ஓகே, நன்றி அண்ணா. கட்டாயம். ஓகே. இப்போ பைக்கை நீங்கள் பாருங்க, நான் ஒன் பண்ணி காட்டுறேன். இப்போ நாங்கள் வந்து இதை ஓஃப் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரிப் மாதிரி உண்டு. நம்ம வீட்டில் ட்ரிப் இருக்கிற மாதிரி இது கொண்டு இருக்குது. இதை போட்டால் மட்டும்தான் வந்து இங்கே பைக் வந்து ஒன்றாகும். அதாவது வந்து அன்னெசரியாக வந்து சார்ஜ் வந்து வேஸ்ட் ஆகிற ஒரு இதை வந்து குறைக்கிறதுக்காக தான் இந்த ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் அதை ஒன் பண்ணி போட்டு பைக்கை ஒன் பண்ணலாம். இந்த பைக் வந்து ஒன்றாகிட்டுது. உங்களுக்கு வந்து அந்த நார்மலாக எல்லா பைக்கில் போகிற மாதிரி சவுண்டே இல்லாமல் இருக்குது. மற்ற கொஞ்சம் இப்போ நீங்கள் இன்னொரு ஆளை ஏற்றும் போது அந்த வைப்ரேஷன் வந்து குறைவாக இருக்கும். சரி. இப்போ எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும் வந்து எங்கிட்ட நிறைய பேர் வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் ஒன்று வைப்பாங்க. என்னென்னு சொன்னால், பேட்டரி வந்து 2 இயர்ஸ் தான் வாரண்டி தராங்க. அந்த பேட்டரியை வந்து 2 இயர்ஸ் வாரண்டி முடிய நாங்கள் வாங்கண்டா வந்து 1 lakh கிட்ட செலவாகும் அப்படி ஒன்று சொல்கிறாங்க. இப்போ ஓகே, 1 lakh கிட்ட செலவாகும். ஆனால் இப்போ நம்ம வந்து நார்மலாக கல்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறோன்னு பாருங்களேன். 300 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறீங்கன்னு சொன்னால்
365 நாளைக்கு கால்குலேட் பண்ணி பாருங்க எங்க போகும் அதே 1 லட்சத்துக்கு மேல போயிரும் 80 கிட்ட வரும். அதை விட இன்னும் வந்து இன்ஜின் ஆயில் மாத்துவீங்க, ஒரு மாசம் வந்து மாத்தி கொண்டுருவீங்க, அதுக்கு ஒரு 3000 ரூபாய் போகும் ஆயிலுக்கு. அப்போ 12 மாசம் பாத்தீங்கன்னா 13 36. இப்ப ஆயிலுக்கு வேறையா வரும், பெட்ரோலுக்கு வேறையா வரும். இது ஒரு வருஷத்துக்கு. இதே மாதிரி நாங்க 2 வருஷம் வாரண்டி தரோம். அப்ப அதுல வந்து டபுள் மடங்கா வரும். அப்ப நீங்க வந்து பேட்டரிக்கு வந்து 1 லேக் செலவாகுது அப்படி வந்து நீங்க யோசிக்க தேவையில்லை. என்று சொன்னா வந்து அதை விட கூட அமௌண்ட் வந்து நீங்க சேவ் பண்ணிக்கொள்ளலாம். அதால வந்து எங்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்கிற ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்து அதுக்காக தான் அதை சொல்லணும். ரைட். இப்போ இந்த பைக் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த 45 டிவி எடுக்குதுண்ணே. 45 டிவி ஒன்று உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக தருவோம். அதுவும் சிங்கர் பிராண்ட் 45 டிவி ஒன்று நாங்கள் ஃப்ரீயாக தருவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்எம்பி வந்து அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீயாக தருவோம். பேட்டரிக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டி தருவோம். ஒரு ஹெல்மெட் ஒன்று தருவோம். மற்ற பெட்ரோல் பைக்கு கொடுக்குற மாதிரி வந்து 2 வந்து ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறோம். 2 சர்வீசஸ் கொடுக்குறோம். சரி. டிராக்டர் எல்லாம் இருக்குது. டிராக்டர்னு சொல்ல போனாலே ஜோன் டியர் தான் டிராக்டர். நம்மகிட்ட வந்து 3 மாடல் வருது. இப்போ இதில் நிற்கிற மாடல் வந்து 50 45 50 ஒரு மாடலும் இருக்குது, 50 47 ஒரு மாடலும் இருக்கு, 50 45 மாடலும் இருக்கு. இது வந்து 50 45 இந்த மாடல். இது வந்து 4 வீல். இது வந்து 4 வீல். அதாவது 4 சில்லுமே சுத்தி 4 சில்லுமே சுத்தும். அதான் 4 வீல். மற்ற வந்து 50 வந்து 4 வீல் தான். 50 47 வந்து 2 வீல். மற்ற இது வந்து டூயல் கிளச் தான். மற்ற வந்து டேங்கை சொல்ல போனால் வந்து 60 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க் உண்டு, 45 ஹோர்ஸ் பவர். மற்ற வந்து இதுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ரொட்டவேட்டர் ஒன்று வரும். சக்திமான் ரொட்டேட்டர். ஆமாம், பார்த்தீங்கன்னா சக்திமான் ரொட்டேட்டர் ஒன்று ஃப்ரீயாக வருது. அதாவது லீஸு போனாலும் சரி, காசு போனாலும் சரி, லீஸுக்கும் சரி கேஷுக்கும் சரி எடுக்கலாம். உங்களுக்கு எடுக்கும் போது அடிஷனல் டிஸ்கவுண்ட் வந்து நாங்கள் போட்டு தருவோம். ஓகே. இந்த விலை என்ன? விலை வந்து இப்போ 75 லட்சம் முடியுது. நீங்கள் லீஸுக்கோ சரி கேஷுக்கோ சரி எடுக்கும்போது அடிஷனல் டிஸ்கவுண்ட் நாங்கள் போட்டு தருவோம். லீஸுன்னு சொன்னால் வந்து நீங்கள் ஹாஃப் பேமெண்ட் செய்து தான் எடுக்கணும். இப்போ 40 லட்சம் கட்டணும். கட்டிட்டு மிச்சத்தை வந்து லீஸில் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். சரி. ஓகே. இந்த ஜோன் டியர் கட்டக்கிற மாதிரி ஜோன் டியர் வெஹிக்கிள்னா நாங்கள் டோட்டல் ப்ரைஸ் இதில் 75 லட்சம் தான் சாதாரண போகுது. அதாவது இது ஜோன் டியரோட 4 வீல் மாடல் 50 45. இதுக்கு நீங்கள் லீஸ் அமௌண்ட் நாங்கள் போடலாம். 70 வரையும் போகலாம். 60 70 நாங்கள் எக்ஸ்போஷர், அதாவது 70 வரையும் தரலாம். கஸ்டமர்ஸை பொறுத்து இருக்குது, நாங்கள் அதை தரலாம். அதாவது நீங்கள் இது வந்து 75 லட்சம் தான் போகுது, எங்கேயும் இல்லை. ஆனால் சிங்கர் மன்னார் பிரான்ச்சில் இது வந்து 1 லேக் டிஸ்கவுண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. ஆஃபர் ஒன்று போகுது. 74 லட்சத்துல தான் நாங்கள் போடலாம். சரி. 70 நாங்கள் லீஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி உங்கள்கிட்ட 49 சிசி என்ன 49 சஃபாரியும் நிற்கி. இதில் வந்து கலரை பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது, பிளாக் கலர் இருக்குது. இதை வந்து நீங்கள் கேஷுக்கும் எடுத்துக்கொள்ளலாம், லீஸுக்கும் எடுத்துக்கொள்ளலாம். கேஷ் ப்ரைஸ்ன்னு சொல்ல போனீங்கன்னா 375க்கு நாங்கள் கொடுக்குறோம். லீஸுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் வந்து 150 நீங்கள் ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டாக கட்டணும். நிஜத்தை வந்து 1 இயர் வந்து நாங்கள் லீஸுக்கு உங்களை போட்டு தருவோம். உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 18,000 அப்படி வரும். ஆர்எம்பி வந்து ஃப்ரீயாக தருவோம். இது என்ன மாதிரி 1 லிட்டர் எவ்வளோ வேலை செய்யும்? 1 லிட்டருக்கு ஒரு 60 கிலோமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாரு சொன்னா இது வந்து எல்லாமே எலோ இல்லைண்ணே. கொஞ்சம் வந்து கம்பி வர்றது இப்போ வந்து ஃபுல்லாகவே எலோ ஆகிட்டாங்க. நல்ல விஷயம் உண்டு. மற்ற செல்ஃப் ஸ்டார்ட் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. ரைட்டு. யூஎஸ்பி சார்ஜ் தான் இருக்குது இல்லை? யூஎஸ்பி அடிக்கல. இதுக்கு லீசிங் இருக்கோ? லீசிங் இருக்குது. இதுக்கு வந்து 50% தான். அதாவது 1,50,000 நீங்கள் ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டாக கட்டினீங்கன்னு சொன்னால் மிச்சத்தை வந்து நாங்கள் வந்து லீஸ் போட்டுக்கொள்ளலாம். லீஸ் போட்டால் மாசத்துக்கு வந்து 18,000 அப்படி முடியும். 1 வருஷத்துக்கு லீஸ் போடுறோம். ஒரு 1.5 லட்சம் கட்டிட்டே பைக் கொண்டு போகலாம். பைக் கொண்டு. சிங்கர்ல வந்து என்னென்ன பிராண்ட் செய்றீங்க ஏசி? நாங்கள் சிங்கர், சிசில், ஹிட்டாச்சி, பேனாசோனிக், சாம்சங் எல்லா பிராண்டுமே இருக்குது. உடம்புல இருக்கிறதுலேயே லோ பிரைஸ் ஆன ஏசி இருக்கு. லோ பிரைஸ்னா 9,000ல இருக்கு. சிங்கர் ஏசி இருக்குது. இது வந்து 2,09,000 ரூபாய். இப்ப டிஸ்கவுண்ட் கழிச்சு 1,54,999 ரூபாய் போகுது. இது 9,000 பிடி, 9,000 பிடின்னு சொல்லுவாங்க. இது வந்து 10க்கு 10 ரூம், அவங்களுக்கு சின்ன ரூம் ஆன ஆட்களுக்கு இந்த ஏசி கூடக்கூடிய மாதிரி கிட்டத்தட்ட 65,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு. ஃபிட்டிங் சார்ஜ் மட்டும் இந்த ஏசி வாங்கினா இந்த சார்ஜ் மட்டும் தான் நீங்க ரெடி கேஷ் எடுத்தீங்கன்னா 1,54,999 மட்டும் தான் நீங்க பே பண்ணுவீங்க. மற்றபடி வீட்டுக்கு கொண்டு வரதும் ஃபிட் பண்றதும் மற்றது 1 இயர்ல 3 ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. உங்களுக்கு 4 மந்த் இருக்கா, அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா செய்து தருவாங்க. சரி. இது வந்து என்ன பிராண்ட்? சிங்கர் பிராண்ட். உங்களோட ஓன் பிராண்ட். சிங்கர்.
அடுத்தது சாம்சங் இருக்கு. சாம்சங் இருக்கு. சாம்சங்கும் சிங்கர் மாதிரி தான் பாத்தீங்கன்னா 2,23,999 ரூபா. டிஸ்கவுண்ட் இருக்கு 20,000 டிஸ்கவுண்ட் வச்சு 2,09,999க்கு நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 1 இயர் வாரண்டி இருக்கு. இதுக்கும் அப்படித்தான். 3 ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. வீட்ல வந்து ஃபிட் பண்ணி இன்ஸ்டலேஷன் எல்லாம் உங்களுக்கு செய்து தருவாங்க. சரி, அடுத்தது Panasonic இருக்கு. Panasonic என்ன மாதிரி? இது வந்து ஜப்பான் டெக்னாலஜி தான். பட் இது வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர். Panasonic பிராண்ட்ல நார்மல் வராது, எப்பயுமே இன்வெர்டர் தான் வரும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,23,999. இதுக்கு 20,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் கழிச்சு 2,09,999க்கு இதை எடுக்கலாம். இது வந்து 12 BTU. இது வந்து இன்வெர்டர். இதுவும் ஜப்பான்றதான். இதுல பாத்தீங்கன்னா 12,000 இருக்கு, 18,000 இருக்கு, 24,000 இருக்கு. எல்லாமே இன்வெர்டரா இருக்குது. இது வந்து 249 போகணும். இப்போ வந்து 40,000 டிஸ்கவுண்டோட 2,09,000 போகுது. அது மாதிரி முதல் பார்த்த மாதிரி சிங்கர்ல இருக்குது வந்து 9,000ல இருந்து 60,000 வரைக்கும் ஏசி எங்கிட்ட அவைலபிளா இருக்குது. அப்ப மன்னார்லக்குள்ள எந்த ஏசியை விரும்பி வேண்டணும் மகள்? மன்னாராக்கு என்னத்தை கேட்டு வருவாங்கன்னா ஹிட்டாச்சி கேட்டு வருவாங்க. மற்றது வந்து நம்ம Panasonic கேட்டு வருவாங்க, சாம்சங் கேட்டு வருவாங்க, மற்றது சிங்கரையும் கேட்டு வருவாங்க. சிங்கர் ஏசிலன்னா 9,000ல இருந்து 60,000 வரைக்கும் இருக்கு. இன்வெர்டரும் இருக்கு, நான் இன்வெர்டரும் இருக்கு. அந்த 9 BTU கிட்டத்தட்ட ஒரு 10 ரூமுக்கு 9,000. பெரிய ஷோரூம் கிடைக்குன்னு சொன்னா ஷோரூம் கிடைக்கும்னா 36ம் ஓகே, 60,000ம் ஓகே. சரி, அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து ஹிட் பண்ணலாம். சிங்கர்ல வந்து என்னென்ன பிராண்ட் செய்றீங்க மொபைல்ல? நாங்கன்னா சாம்சங் செய்றோம், ஹோனார் செய்றோம், நோபியா, மற்றது செட்டி 4 பிராண்டும் செய்றோம். ஆக வந்து பேசிக் ஆண்ட்ராய்டுனா விலை குறைவா என்ன இருக்கு? விலை குறைவேண்டா. இந்த செட்டில A35E சொல்லி ஒரு மாடல் இருக்கு. இது 23,000 தான் வரும். என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு? இது 2GB ரேமும் 32GBயும், கேமரா 5 MB தான் வரும். மற்றது இது ஒரு 5,000 ரூபாய் கட்டினாலும் ஹையர் பர்ச்சேஸ்ல எடுத்துட்டு போகலாம். 5,000 வாங்கிட்டு போகலாம். அடுத்தது என்னன்னா நாமெல்லாம் பாவிக்கிற மாதிரி பார்த்தோம்னா இந்த ஹொனோர் 6E இருக்கு. இது 48,000 ரூபா. 6GB ரேமும் 128GB ஸ்டோரேஜும் வரும், 50 MB கேமராவும் வரும். நமக்கு யூஸ் பண்றோம்னா இந்த போன் ஓகே. இதுக்கு ஒரு 10,000 ரூபாய் பே பண்ணாலும் ஹையர் பர்ச்சேஸ்ல எடுக்கலாம். சாம்சங்லாம் இருக்கா? சாம்சங் இருக்கு. சாம்சங்ல இப்ப புதுசா வந்தது A07 இருக்கு. 4GB 128GB. இதோட கேஷ் பிரைஸ் வந்து 48,000 ரூபா. A07 இதுக்கும் 10,000 பே பண்ணா மாசம் 4,500 அப்படி வரும். 11 மாசத்துக்கு கட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னா இங்க வந்து குறைஞ்ச விலையில கட்டு காசுல போன் வாங்கக்கூடியா இருக்கு. அப்படி இங்க பாத்தீங்கன்னா லேப்டாப் வந்து என்ன பிராண்ட் செய்றீங்க? எங்கிட்ட வந்து HP செய்றோம், Asus, MSI, Acer, Dell எல்லா பிராண்டுமே இருக்கு. இப்ப புதுசா வந்ததான் சிங்கருக்கு HP என்று வந்து இது வந்து i5. இதோட பிரைஸ் வந்து 3,20,000 வரும். இது 16GB ரேமும் 1TBயோட வரும். இதுல இது ஸ்பெஷல் என்னண்டா இதை இப்படி ஃபுல்லாவே நாம அடிச்சு டெப் மாதிரியும் இதை யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். சரி சரி சரி. மற்ற லேப்டாப் இப்படி மடிக்கலானே? மற்றது ஸ்கிரீன் டச்சும் இருக்கு இதுல. ஸ்கிரீன்லயும் நம்ம டச் பண்ணியே வாங்கிக்கலாம். ரைட் ரைட். இது விலை எவ்வளவு நீங்க? இது 3,20,000 தான் வரும் i5 வந்து. ரைட் ரைட் ரைட். அடுத்து இங்க MSI வந்து இது i3 வந்து 8GB ரேமும் 512 SSD ஓடையும் வரும். இது வந்து 1,75,000 எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி. நாங்க பின்னால பிராண்ட் என்ன பிராண்ட்? இது வந்து டெல் வந்து இதுவும் i3 தான். இதுவும் 1,70,000 எடுக்கலாம். இதுவும் 8GB RAM 512 SSD ஓடையும் வரும். இது Asus இருக்குது. இது அதுவும் Asus. இது i7 இந்த கேம் டஃப் கேம் செய்யறவங்களுக்கு இந்த லேப்டாப் ஓகேவா இருக்கும். அது வந்து Asus i5 வரும். அது 2,40,000 வரும். அது 16GB ரேமும் 512 SSD வரும். இங்க இதுல எல்லா லேப்டாப்ஸுக்குமே பேக் ஃப்ரீயா வரும். இப்ப படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கா? அவங்களுக்கு இல்ல, 30,000 பே பண்ணாலே i3 லேப்டாப்னா சிங்கர்ல எடுத்துட்டு போகலாம். ரைட். சிங்கர்ல வந்து என்னென்ன டிவி பிராண்ட் செய்றீங்க? இப்போ சிங்கரில் வந்து நாங்கள் எங்களோட ஓன் பிராண்ட் சிங்கர் செய்வோம். அடுத்து வந்து சாம்சங் இருக்குது, Panasonic இருக்குது, Sony இருக்குது, TCL இருக்குது, ஸ்கைபர்ட் செய்கிறோம், Sony இருக்குது. அப்படி பிராண்ட்ஸ் நாங்கள் செய்கிறோம். நம்மள வந்து 32 இன்ச்சியா விலை என்ன இருக்கு? 32 வந்து இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற சின்ன சைஸ் வந்து 32 தான். அதில் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் டிவியும் தரலாம், நோவல் டிவியும் தரலாம். ஸ்மார்ட்னு சொல்லும்போது வந்து சாம்சங்கும் Panasonicம் இருக்குது, சிங்கர்லையும் ஸ்மார்ட் டிவி இருக்குது. இப்போ சாம்சங் Panasonic வந்து
3 இயர்ஸ் வாரண்டியோட தருவோம். சிங்கருக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டி தான் வரும். இந்த ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல டிஸ்கவுண்டோட போது 43,000 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் 60,000 டிவி நார்மல் டிவி 60,000 டிவி நீங்கள் 43,000 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளலாம். மற்ற ஸ்மார்ட் டிவியை பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம்சங் வந்து 3 இயர்ஸ் வாரண்டியோட வருது. உங்களுக்கு வந்து 75,000 டிவியை கேஷ் ப்ரைஸுக்கு 65க்கு எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி தான் வந்து பனசோனிக்கும் வந்து ஸ்மார்ட் டிவி இருக்குது. 3 இயர்ஸ் வாரண்டி. உங்களுக்கு 75,000 டிவியை நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் கழிச்சு 65,000 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளலாம். 10,000 டிஸ்கவுண்ட் வரும். இது வந்து 32 இன்ச்சு டிவி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கிட்ட வந்து 43 இருக்குது. 43ல வந்து நார்மல் டிவி எதுவும் எல்லாமே ஸ்மார்ட் தான் வரும். சிங்கர் இருக்குது, சிங்கர் இருக்கு, பனசோனிக் இருக்கு, சாம்சங் இருக்குது, சோனி இருக்குது, TCL இருக்குது. சரி. சிங்கர் டிவியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து 1,25,000 ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு நாங்க தருவோம். சரி. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து 40 இன்ச்சு டிவி. 40 இன்ச்சு டிவில வந்து ஸ்மார்ட் வராது, நார்மல் டிவி தான் வரும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பனசோனிக்கும் இருக்குது, சிங்கரும் இருக்குது, ரெண்டுமே இருக்கு. இப்ப சிங்கர் டிவி எடுத்தீங்கன்னு சொன்னா வந்து 80,000 டிவி உங்களுக்கு நாங்க 62,000 ரூபாய்க்கு தருவோம். மற்ற பனசோனிக் டிவி இருக்குது, இதை வந்து நாங்க 76,000 ரூபாய்க்கு உங்களுக்கு தருவோம். பனசோனிக்னு சொல்லும் போது வந்து 3 இயர்ஸ் வாரண்டியோட தான் வருது. ஜப்பான் டெக்னாலஜி, பட் மேட் இன் வியட்நாம், மலேசியா. விரும்பி பிக்சர் குவாலிட்டிக்கு வந்து பனசோனிக்கை வந்து விரும்பி வாங்குவாங்க. மற்ற அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா எங்கிட்ட வந்து 55, 65 டிவியும் இருக்குது. அது வந்து இது வந்து டிவி இல்ல, இது வந்து ஸ்மார்ட் போர்ட். 85 இன்ச்சு ஸ்மார்ட் போர்ட் நீங்க எதுவும் எடுத்துக்கலாம். 32 இன்ச்சு டிவில இருந்து 100, 120 மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அது டிவியாவும் சரி, ஸ்மார்ட் போர்ட்டாவும் சரி, பிரைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி வெரிஃபை ஆகும். சரி. அல்ல ஒவ்வொரு குவாலிட்டிலையும் சிங்கர் மெட்ரஸ் இருக்கு போல. ஆமாம், எங்கிட்ட வந்து நீங்க நார்மல் மெட்ரஸும் எடுத்துக்கொள்ளலாம், ஸ்ப்ரிங் மெட்ரஸும் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்ப்ரிங்ல வந்து 2-3 வெரைட்டிஸ் இருக்கு. இப்ப சொல்ல போனா வந்து இதை நாங்க சொல்லுவோம் SPM மெட்ரஸ்ன்னு சொல்லி 2 பக்கம் வந்து ஸ்ப்ரிங்கோட வரும். இதுல வந்து நீங்க என்ன உங்களுக்கு தேவையான சைஸ்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம். மற்ற வந்து இந்த மெட்ரஸ்ன்றது SH ஒன்று, அதாவது வந்து இன்னொரு பேரா சொல்ல போனா மெடிக்கல் மெட்ரஸ்ன்னு சொல்றது. 3 மந்த்ஸுக்கு ஒருக்கா 4 மந்த்ஸுக்கு ஒருக்கா வந்து மாத்தி மாத்தி நாங்க போடுவோம். பீரியடுக்கு ஏற்ற மாதிரி டைமை மாத்தி மாத்தி போடணும். மற்ற வந்து இதை சொல்றது வந்து ட்ரிபிள் லேயர் மெட்ரஸ்ன்னு சொல்லுவோம். வந்து 5 இன்ச்சு உயரம் உள்ள மெட்ரஸ். இந்த மெட்ரஸ் வந்து 10 இன்ச்சு, 8 இன்ச்சு, 7 இன்ச்சு அப்படி வரும். இது வந்து ஒரு பக்கம் ஸ்ப்ரிங் வரும். நான் முதல் சொன்னது 2 பக்கம் ஸ்ப்ரிங், ஒரே ஒரு ஸ்ப்ரிங் தான் வரும். இது வந்து 7 இன்ச்சிலையும் வரும், 8 இன்ச்சிலையும் வரும். சைசல்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து வாஷிங் மிஷின் என்ன பிராண்ட் சரிங்க? வாஷிங் மிஷின்லையும் இப்போ எங்கிட்ட பார்க்க போனா வந்து சிங்கர், ஸ்பெஷலா சிங்கர் இருக்குது, மற்ற வந்து வேர்ல்பூல் இருக்குது, சாம்சங் இருக்குது, ஹிட்டாச்சி இருக்குது, சிசிலும் வந்து எங்கிட்ட இருக்குது. பேசிக்கா விலை குறைஞ்சது? பேசிக்கா வந்து விலை குறைஞ்சது இப்போ எங்கிட்ட ஆட்டோமேட்டிக்கும் இருக்கு, மேனுவல் மிஷினும் இருக்குது. விலை குறைஞ்ச மிஷின் சொல்லும் போது மேனுவல் மிஷின் தான் எங்கிட்ட இருக்கு. இது வந்து அங்கால போட்டாதான் அது புளிஞ்சு தரும். இது என்ன விலை? இது வந்து இப்ப டிஸ்கவுண்ட் கழிச்சு உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு நாங்க தருவோம். இது வந்து சிங்கர் மிஷின், சிசில்ற மிஷினும் எங்கிட்ட அவைலபிளா இருக்குது. இதுக்கு வந்து வாரண்டி பீரியட் வந்து 5 இயர்ஸ் வாரண்டி வரும். கிலோஸ் வந்து நீங்க 6 கிலோஸ் வந்து, அதாவது 6 கிலோ வந்து இதுக்குள்ள போடலாம். வாரண்டி வந்து 5 இயர்ஸ் வாரண்டி வரும். இதுக்கு அடுத்து என்ன இருக்கு? அடுத்த வந்து சொல்ல போனா இனி வர எல்லாமே ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் வரும். 7.5 கிலோல இருந்து இருக்குது. 7.5 கிலோ மிஷின். இதுக்கு வாரண்டி வந்து சேம் அதே மாதிரி தான், 5 இயர்ஸ் வாரண்டி வந்து மோட்டருக்கு வருது. மற்ற வந்து இதுக்கு வந்து பிரைஸ் வந்து கேஷ் பிரைஸுக்கு எடுக்கிறோன்னா டிஸ்கவுண்ட் கழிச்சு நீங்க 77,000 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளலாம் இந்த மிஷினை. ஆப்ஷன்ஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. சரி சரி. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முதல் போன விலை வந்து 90,000 ரூபா, உங்களுக்கு 77,000 ரூபாய்க்கு நாங்கள் தருவோம். சரி. அடுத்த வந்து இன்னொரு வாஷிங் மிஷின் இருக்குது. இது வந்து வேர்ல்பூல்ற பிராண்ட். அதாவது அமெரிக்கன் டெக்னாலஜியோட உருவாக்கப்பட்டது தான் வேர்ல்பூல் பிராண்ட். இது வந்து 13 கிலோ. உங்களுக்கு வாரண்டி வந்து 3 இயர்ஸுக்கு தருவாங்க வாரண்டி மோட்டருக்கு. இதுல பிரைஸ் வந்து 120, உங்களுக்கு 110க்கு நாங்கள் கொடுக்குறோம். 10,000 டிஸ்கவுண்டோட தரும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் என்ன சரிங்க? ஃப்ரிட்ஜஸும் வந்து எங்கிட்ட சிங்கர் இருக்குது, சிசில் இருக்குது, சாம்சங் இருக்குது, பனசோனிக் இருக்குது, வேர்ல்பூல் இருக்குது. இப்படி நிறைய பிராண்ட்ஸ் எங்கிட்ட இருக்குது. ஹிட்டாச்சி இருக்குது. சிங்கிள் டோரா விலை குறைவான? சிங்கிள் டோர் என்ன சரி? சிங்கிள் டோர் வந்து 81,000 ரூபாய்க்கு இருக்கு. உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கழிச்சு 81,000 ரூபாய்க்கு தரும். இது சிசில். இதை விட சின்ன ஒன்று இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஃப்ரீசரும் உள்ளே வரும். இதுக்குள்ளேயும் ஃப்ரீசர் வரும். இது உங்களுக்கு 75,000 அப்படி, அதாவது 75,000 ரூபா அப்படி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். வாரண்டி மாதிரி வாரண்டி வந்து கம்ப்ரஸருக்கு வந்து 10 இயர்ஸ் வாரண்டி தருவாங்க.
சாம்சங் ஃப்ரிட்ஜஸ் மட்டும் வந்து கம்ப்ரஸருக்கு 20 இயர்ஸ் வாரண்டி தருவாங்க. பெக்கோவுக்கு வந்து 12 இயர்ஸ் தருவாங்க. மற்ற எல்லாமே வந்து கம்ப்ரஸர் வாரண்டி 10 இயர்ஸ் தான் தருவாங்க. ரைட். டபுள் டோர் ஃப்ரிட்ஜஸ்ல விலை குறைஞ்ச ஃப்ரிட்ஜ்னு பார்க்கும்போது சிசில்ற இந்த ஃப்ரிட்ஜை சொல்லலாம். இதுல மாடல் வந்து 192 R1 அப்படின்னு சொல்லுவோம். 99,000 உங்களுக்கு 95,000 ரூபாய்க்கு தரலாம். 4,000 ரூபாய் இப்போ ஆஃபர்ல கிடைக்கு. இதுக்கு வந்து புரியுமா டபுள் டோர் வரும். இதுக்கு இதுக்கெல்லாம் அந்த மந்த்லி பேமெண்ட்ல எடுக்கலாம். மந்த்லி பேமெண்ட்லையும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்க டவுன் பேமெண்டா வந்து 20,000 பே பண்ணிட்டு மந்த்லி பேமெண்ட் வந்து இப்படி 7,720 அப்படி வந்து பே பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. சரி. கிச்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரையர் இருக்குது, ரைஸ் குக்கர், கேஸ் அடுப்பு, ப்ரெஷர் குக்கர் எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்குமே பாரிய விலைக்களி போய் கொண்டு இருக்குது. நம்மள சின்ன ரைஸ் குக்கர் என்ன விலை இருக்குது? மீடியா விரும்புகிறாங்க கூட. மீடியா பிராண்ட் மீடியா பிராண்டும் விரும்புவாங்க. மீடியாவோட எங்கிட்ட வந்து கூட போறது வந்து சிங்கர் வந்து எங்களோட பிராண்டும் கூட போறது. இதுல பிரைஸ் வந்து உங்களுக்கு நாங்க 7,800 சொச்சத்துக்கு தருவோம். 7,850 ரூபாய்க்கு இந்த ரைஸ் குக்கர் தருவோம். இது வந்து உங்களுக்கு 1 லிட்டர் கெப்பாசிட்டியோட இருக்கும். 1 லிட்டர்னு சொன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ அரிசி அப்படி நீங்க போட்டுக்கொள்ளலாம். விலை வந்து 7,845 ரூபா அப்படி வரும். நீங்க 1 லிட்டர்லையும் எடுக்கலாம், 1.8 லிட்டர்ஸ்லையும் எடுக்கலாம், 2 லிட்டர்ஸ்லையும் எடுக்கலாம், 2.2லையும் எடுக்கலாம். அப்படி இருக்குது. ப்ரெஷர் குக்கர் இருக்குது. இது வந்து 3 லிட்டர்ஸ். 3 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் நாங்கள் 15,000 சொச்சத்துக்கு தரோம். 15,320 ரூபா அப்படி முடியுது. 3 லிட்டர் ப்ரெஷர் குக்கர். டீ பாக்ஸ் வந்து உங்களுக்கு 38,000 இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து 38,000 ரூபாய். ஒரு 5 to 6 hours வந்து சார்ஜ் நிற்கும். உங்களுக்கு மைக்கோட வரும். 1 மைக் கொண்டு வரும், ஏன் மைக் கொண்டு வரும். நம்மள ஒரு பார்ட்டி என்ன 3 ஹவர்ஸ்லயே முடிஞ்சிடும். நல்ல ஃபுல் டைம் கான்டபிள் தான். சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி தான். சரி சரி. இப்போ வந்து நாங்க முதலாவது மேத்தல் நினைக்கிறோம். இது பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர் கண்டே பிரத்யேகமா பாத்தீங்கன்னா இங்க சோஃபா, பெட், அலுமாரி எல்லாமே இருக்குது. இப்போ நம்மள அவங்கள்ட்ட என்ன மாதிரி சோஃபா என்ன நிலையில இருக்கு? சோஃபா வந்து 3 to 1 இருக்குது, 3 சிங்கிள் இருக்குது. இப்போ இதை பாத்தீங்கன்னா இந்த சோஃபா பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் போல்டன் சோஃபா அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. இது வந்து 3 to 1 சோஃபா. இது வந்து கிட்டத்தட்ட 1:10 அப்படி முடியும். நீங்க லீஸுக்கும் எடுக்கலாம், கேஷுக்கும் எடுத்துக்கொள்ளலாம். லீஸுக்கு எடுக்கிறேன்னு சொன்னா ஒரு 35,000 ரூபா ஃபர்ஸ்ட் பேமெண்டா கட்டி போட்டு எடுக்கலாம். அது வந்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. பெட் வந்து டபுள் இருக்குது, சிங்கிள் இருக்குது, ட்ரிபிள் இருக்குது. இப்போதைக்கு நாங்க வந்து எல்லாமே வந்து டபுள் பெட் தான் போட்டுருக்கிறோம். ஒரு சிங்கிள் வேணுமென்றாலும் நாங்க எடுத்து தரலாம். எங்கிட்ட ஸ்டொக் இருக்குது, நாங்க போடல. இந்த டபுள் பெட் வந்து இந்த பெட் வந்து ஒரு 58,000 அப்படி முடியும். கொஞ்சம் கிச்சன் செட்டப் இல்லாம இதுக்கு நம்ம போகுதோ. இப்போ நாங்கள் நிற்கிற ஏரியா வந்து கிச்சன் சைட், அதாவது வந்து பேண்ட்ரி. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 2 டெமோ ஒன்று காட்டியிருக்கோம். இந்தியாலையும் ஒன்று காட்டியிருக்கிறோம், இந்த சைட்டும் ஒன்று காட்டியிருக்கோம். 2 இருக்குது பாருங்க. இப்போ அதாவது இதில் போட்டிருக்கிற டிஸ்பிளே படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 8 லட்சம் அப்படி அவரேஜ் ப்ரைஸாக முடியும். அங்கால காட்டியிருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 9 lakhs, அதாவது 9 லட்சம் அப்படி முடியும். அதாவது வந்து எல்லாமே வந்து இன்க்ளூடட். அதாவது இப்போ நாங்கள் அடுப்பு வச்சிருக்கிறோம், அவன் வச்சிருக்கிறோம், சிம்னி வச்சிருக்கிறோம், எல்லாம் சேர்த்து தான் அந்த அமௌண்ட் வரும். மற்றபடி நீங்க செய்ய போறீங்க அப்படி ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்துன்னு சொன்னா உங்களோட வீட்டை வந்து சிங்கர் சர்வீஸால வந்து பார்ப்பாங்க. வந்து பார்த்து அவங்க வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துட்டு அவங்களும் ஒரு ஐடியா ஒன்று தருவாங்க. உங்களோட ஐடியா வந்து கேட்பாங்க. கேட்டு போட்டு வந்து உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செய்து தருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போறீங்கன்னு சொன்னா இப்போ இதுல இருக்கிற கபர்ட் எல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் பெருசா வேணும், இல்லாட்டி வந்து இதை விட கொஞ்சம் சின்னனா வேணும், கொஞ்சம் ஆர்ச் சைஸ்ல வேணும், அப்படி ஷேப்ல வேணும், அப்படி நீங்க விரும்புற மாதிரி உங்களுக்கு மாடிஃபை பண்ணி அவங்க செய்து தருவாங்க. நீங்க விரும்புற டிசைன்ல செய்து தருவாங்க. அதுதான் இதுல வந்து ஸ்பெஷாலிட்டி. பட் அதுல நீங்க சொல்ற மாடலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். சரி. விலை குறைஞ்ச சோஃபா, நல்ல சோஃபா அப்படின்னு நம்ம சொன்னா இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் அந்த சோஃபா 311 இது வந்து 57,000 ரூபாய்க்கு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். பட் இதுல வந்து இந்த ஒரே ஒரு கலர் மட்டும் தான் வரும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த முறை கம்ப்யூட்டர் மேசை எல்லாமே இருக்கு, கம்ப்யூட்டர் டேபிள் எல்லாம் இருக்கு. என்ன விலை? இது வந்து ஒரு 16-18 அந்த ப்ரைஸுக்குள்ள வரும். உங்களுக்கு கீபோர்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். கம்ப்யூட்டர்னு சொன்னா கீபோர்ட் வைக்கிறதுக்கு ஈஸி, யூபிஎஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருக்குது. இந்த முறை த்ரெட்மில் எல்லாம் வைங்க. எங்களோட சிங்கர் த்ரெட்மில் இப்போதைக்கு இருக்குது. வேற மாடலும் எடுக்கலாம். இப்போ இருக்கிற மாடலை பார்த்தீங்கன்னா இந்த 2லையும் வந்து இதுக்கு டிஸ்பிளேயோட வருது. டிஸ்பிளேன்னு சொன்னா ஸ்பெஷல் டிஸ்பிளே. இது வந்து கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேயா இருக்கு. மற்ற வந்து இப்போ இந்த த்ரெட்மில்ல பார்த்தா இது வந்து 180 கிலோ வெயிட் வந்து தாங்கும். இது வந்து ஒரு 120 தாங்கும். ப்ரைஸை பார்க்கும்போது இது ஒரு 170, உங்களுக்கு 162 அப்படி தரலாம்.
இதை வந்து பார்த்தா 1.45 அப்படி போகுது, 1.28 அப்படி தரலாம். சரி